ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எடுத்த வீடியோஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மனை அழைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து கரெக்டாக 6 to 8 இந்த மணிக்குள்ளே வந்து அம்மனை அழைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் 6 மணிக்கே வந்து அம்மனுக்கு அழைக்கிறதுக்காக உண்டான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கலசத்தில் வந்து எப்பவுமே வெள்ளை கலர் நூல் வந்து சுற்றி விடணும். நமக்கு அது ஃபுல்லாக சுற்ற தெரியாது இல்லையா? அதனால் கொஞ்சமாக வந்து கழுத்து பகுதியில் மட்டும் சுற்றி விட்டுருக்கேன். அதை சுற்றிட்டு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் பச்சரிசியை வந்து போட வந்தேன். பசங்க வந்து அம்மா நானும் போடுறேன், அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும்ல, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பசங்க வந்து நான் போடுறேன்னு சொன்னதுனால சரி பாப்பா கையில் கொஞ்சமாக அவளை போட விட்டுட்டு அப்புறம் தம்பி கையிலையும் போட்டுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் கைப்பிடி எடுத்து போட்டேன். ஸோ கழுத்து பகுதி வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதில் வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மங்கள பொருள் அது எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டுக்கணும். ஸோ கலசம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆகிடுச்சு. இந்த பூஜை பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானுமே பண்ணலைங்க. ஆனால் வீட்டு வேலை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்படியும் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் ஒரு பயம் நெருங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மகாலட்சுமி இந்த வாட்டி பூஜை பண்ணணும், உனக்கு எந்த தடையும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு முன்னாடியே வந்ததுனால கொஞ்சம் ஹரிபரியாக வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதையுமே வந்து பிளான் பண்ணி அந்த நேரத்தில் என்னால் ஷேர் பண்ணவே முடியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம், மாசிக்காய், ஜாதிக்காய், மஞ்சள் கிழங்கு, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், வசம்பு, வெற்றிலைப்பாக்கு, அதுக்கப்புறம் தங்கமோ வெள்ளியோ எந்த நாணயம் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் போடலாம், வெட்டிவேர் கூட போடலாம். ஸோ நான் வந்து கணக்கு வச்சு இத்தனை பொருள்னு போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தேங்காயில் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் வந்து நல்லா தண்ணியில் வந்து குழச்சிட்டு நல்லா வந்து பூசி எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளும் போடும்போது மகாலட்சுமி தாயை வந்து மனசார வேண்டிக்கணும். ஏன்னா இந்த வேண்டுதல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிறத மனசார நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு பொருளையும் போடணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் தடையில்லாமல் இந்த பூஜையை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிராப்தம் அமையணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நல்லா வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் மாவிலை இருந்துச்சுன்னா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வச்சுக்கணும். மாவிலை வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது, சில ஊர்லலாம் கிடைக்காது அப்படின்னா வெற்றிலை கூட நம்ம வச்சுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து அம்மனுடைய முகம் ஆல்ரெடி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன், ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த முகத்தையும் வந்து அழகாக தேங்காயில் நல்லா கட்டி விட்டுட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பூஜை ரூம் கிளீனிங் வேலை எல்லாமே நான் வியாழக்கிழமை தான் பண்ணேன். அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தாம்பூலம் வாங்குறதுலேருந்து எல்லாமே நான் வியாழக்கிழமை பண்ணேன். அப்படிங்கிறதுனால எனக்கு அன்றைக்கி ரொம்பவே டைட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து 3 நாளாக ஒதுங்கி இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது பூஜை சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறமா நம்ம வந்து போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும், வீடை க்ளீன் பண்ணணும், பூஜை சாமான் விளக்கணும், பூஜை ரூமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை. இதில் வந்து வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அம்மா லாஸ்ட் இயர் நம்ம வந்து வியாழக்கிழமையே கூப்பிட்டோம்லம்மா, இந்த வாட்டி வியாழக்கிழமையே கூப்பிட்டுருவோம், ஏமா நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னு. சின்ன பிள்ளைக்கு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் புரியாதில்ல. இருந்தாலும் குழந்தை வந்து மூஞ்ச ரொம்ப சோகமாக வச்சுருந்தா. சரி அவள் ரொம்ப சோகமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம வந்து வியாழக்கிழமையே வச்சிடலாம். அத்தை தான் இருக்காங்க, போன வருஷமும் அவங்க தான் அம்மனை அழைச்சாங்க, இந்த வருஷமும் அவங்களே நம்ம வந்து அழைக்க வச்சுருவோம், மற்ற வேலைகளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அம்மனை அலங்காரம் பண்ணி கரெக்டாக 6:30 மணி ஆகிடுச்சு. அந்த நேரம் வெளியே கொண்டு போய் வச்சுட்டு அதே மாதிரி விளக்கு வந்து பாப்பா எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். நான் வந்து தீபாராதனை காட்டி அப்படியே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு அழகாக வந்து வரவேற்பு கொடுத்தோம். தம்பி வந்து கொஞ்சம் கோவமாக இருந்தான், ஏன்னா அவன் கையில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஆகிடுச்சு, நமக்கு அந்த டென்ஷன் வேறு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மனை கூட்டிகிட்டு வந்து அழகாக வந்து அவங்களுக்கு வச்சுருந்த இடத்துல நான் வந்து உட்கார வச்சுட்டேன். ஸோ இந்த வாட்டி சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனாலும் ஓரளவுக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த வாட்டி நான் பண்ணலை. ஆனால் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அன்றைக்கி தான் எல்லாமே சாரீலாம் வாங்கிட்டு வந்தேன். ஆடியே முடிஞ்சு போச்சு, ஆஃபரும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்கிறத வாங்கிட்டு வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். ஸோ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்ட் லுக் கிடச்சிது.
எனக்கு வந்து saree வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. சரி இருந்தாலும் இந்த கலர் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக வியர் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து saree அழகாக இருக்குது அம்மனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை, ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பேக்லலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே லைட் செட்டிங்லாம் பண்ணலை. இந்த வருஷம் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இந்த வாட்டி இந்த மாதிரி இருந்ததுனால எதுவுமே பண்ணலை. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா பெட்டராக பண்ணிக்கலாம். ஸோ ஜவுரி முடி வந்து பார்த்திங்கன்னா நான் பூவாலே வந்து அழகாக வந்து குண்டூசி வச்சு குத்தி அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். ஸோ கன்னத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் திருஷ்டி போட்டையும் வச்சுட்டு மஞ்சள் கயிறையும் கட்டி விட்டுட்டேன். ஸோ வியாழக்கிழமை இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிவிட்டு அம்மனுக்கு வந்து கேசரி நெய்வேத்தியமாக பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலைகள்லாம் இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே அவங்களுக்கு பூஜை பண்ணணும், நெய்வேத்தியம் வைக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் இருந்தது. இன்னும் சைடில் கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிக்கவே எனக்கு மணி 11:30 மணிக்கு ஆகிடுச்சு. எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நான் மட்டும்தான் தூக்கமே வராமல் முழிச்சிட்டு இருந்தேன். அதனால் ஹாலில் வந்து நான் பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு இருந்தேன். நானும் என் கூட தம்பியும் வந்து படுத்துக்கிட்டான். ஸோ பாப்பா எல்லாருமே வந்து உள்ள ரூமில் படுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரலை. கையில் மருதாணி வச்சுருந்தேன். மகாலட்சுமிக்கு கண்டிப்பாக மருதாணி வைக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் போயிட்டு தாம்பூலம்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து பிரித்து ஒவ்வொரு பிளேட்லேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன தான் காலையில் பார்த்துக்கலான்னு அப்படின்னு இருந்தோன்னா நமக்கு முடியவே முடியாது. ஏன்னா வேலை அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். அத்தைக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானே தான் எல்லாம் பண்ணணும். அவங்க ஒரு சப்போர்ட்டாக நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதனால் நான் ஒரு 5 பேருக்கு மட்டும் தான் இந்த வாட்டி வந்து கொடுத்தேன். லாஸ்ட் இயரே 5 பேருக்கு தான் கொடுத்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பேர் கொடுக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸான சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் நம்ம வந்து எதனா கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு தான் வச்சுருந்தேன். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் இதை விட பெட்டராக நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வெறும் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, ப்ளவுஸ் பிட் இது மட்டும் தான் வைக்கணும்னு நினச்சேன். அப்புறம் கடைக்கு போனோடனே மருதாணி, அதுக்கப்புறம் சீப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நைட்டில் அப்படியே கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா மழையில் நல்லா நனைஞ்சிட்டேன். அதனால் காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டே பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லோரும் தூங்கிட்டாங்க, நமக்கு தூக்கம் வர வரைக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா மார்க்கெட் போகிற எல்லாருமே வந்து வரலட்சுமி நோன்பு சாமான் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் வந்து இந்த வருஷம் தான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, பரவாயில்ல. மகாலட்சுமியினுடைய பூஜை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சில பேர் எல்லாம் வந்து தயங்குவாங்கல்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சைடில் பண்ண மாட்டாங்க, அதனால் பெங்களூர் சைட்லலாம் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனாலலாம் எல்லோரும் வந்து பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ இப்படியே யோசித்தேன். ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்கங்க. ஸோ நைட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஒரு 5:30 போல் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்ததும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வியாழக்கிழமை மழையெல்லாம் பெஞ்சதுனால நான் பச்சரிசி மாவால் கோலம் போடலை, சும்மா வந்து கோலம் மாவிலே போட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால் காலையில் எழுந்து ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பச்சரிசி கோலமாவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ப்ராடக்ட்லேருந்து தான் வாங்கினது தான் அது. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் எப்படி வந்து பக்குவமாக பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து நல்லா தண்ணி ஊற்றினாலும் நமக்கு வந்து திக்காகவே இருந்துச்சு, போடுறதுக்கும் அழகாக வந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி பாருங்கள். ஏன்னா அவங்க பூஜை ப்ராடக்ட் எல்லாமே விற்றுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவங்கக்கிட்ட வாங்கினதை தான் அந்த பூஜையில் யூஸ் பண்ண அதிகமாக. அப்புறம் பூஜைக்கு எல்லாமே வந்து நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நான் கல்கண்டு சாதமும் அதுக்கப்புறம் வந்து இட்லியும் சுட்டு வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பழங்கள் எல்லாத்தையுமே சுவாமி பக்கத்தில் வச்சு காலையில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் நல்லபடியாக பூஜையும் பண்ணிட்டோம். காலையில் ராகு காலத்துக்கு முன்னாடியே பூஜை பண்ணணுன்றதுனால கரெக்டாக வந்து 10:20க்கெலாம் பூஜை முடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து 1:20க்கெலாம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணி நான் வந்து சாமிக்கு படையெல்லாம் போட்டுட்டேன். ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரே ஆள் 3 நாளாக ரொம்ப வேலை செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலாக எப்போவுமே வந்து நம்ம பூஜை பண்ணும்போது என்னென்ன
செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன். மகாலட்சுமிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி காரம்லாம் செய்கிறத விட ஸ்வீட்டாக செஞ்சு படைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் அப்படி தான் செய்யணும்னு நினச்சி ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, இந்த வாட்டி இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் பண்ணி மத்தியானமும் வந்து அழகாக நெய்வேத்தியமெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை அழகாக கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் போல் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாசலெல்லாம் தொடச்சிட்டு திரும்பவும் வந்து மாக்கோலம் எல்லாம் போட்டுட்டு ஒரு 6 o'clock அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மறுபடியும் வந்து பூஜை பண்ணேன். காலையிலே வந்து கனகதார ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், போற்றிகள் இது எல்லாமே படித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அச்சதையால் அர்ச்சனை பண்ணேன். அதே மாதிரி துளசி இலைகளால் அர்ச்சனை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை, இது எல்லாமே வந்து கலந்து வந்து அர்ச்சனை பண்ணி நாங்கள் வந்து பூஜை பண்ணியிருந்தோம். சரி இருந்தாலும் ஈவினிங்கில் வந்து மந்திரங்கள் மட்டும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அத்தையை தான் வந்து சாயந்தரமாக வந்து போல் ஆரத்தி எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தான் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் கும்பிட்டுட்டு நான் வந்து உட்காந்து மந்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்புறமா வர சொன்னவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உபசரித்து அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து தீபாராதனை காட்ட சொல்லி அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பேசுனதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் தாம்பூலம் கொடுத்து அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்களும் செஞ்சு வச்சதையும் கொடுத்தேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கடலை ஊற வச்சுருந்தேன், வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் வேக வச்சு அதுக்கப்புறம் கேசரியும் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து எல்லாரையுமே வந்து வழி அனுப்பி வச்சாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக தான் போச்சு. நமக்கு என்ன தான் டைம் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து அதை பக்காவாக பிளான் பண்ணோம் அப்படின்னா பட்டுன்னு முடிச்சிடலாம். சரி அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அத்தைக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அத்தைக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால் அத்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த பூஜை எப்படி போச்சு ஏது போச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் பசங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஜாலி. இந்த மாதிரி எதனா ஒன்று வந்துட்டால் அவங்கள பிடிக்கவே முடியாது, அப்படி விளாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சொல்லணும்னு போனால் நிறைய பேருக்கு சொல்லலாம், ரிலேஷன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ தான் நம்ம இந்த பூஜையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து எங்கள் குடும்ப வழக்கத்துலேயும் கிடையாது. ஸோ நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் மற்றவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. அதனால் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பெருசாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் மனசில் இருக்குது. நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு தான் இந்த பூஜையை பண்ணேன். அப்புறம் வந்தவங்க வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க கோவிலுக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே இந்த வேலையெல்லாம் எப்படி வந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போன வருஷம் பார்த்தோம், அதை விட இந்த வருஷம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் நான் வந்து பார்த்து பண்ணேன், இந்த வருஷம் டைமே இல்லை, வேகமாக பண்ணேன். சாரீ கூட பாருங்கன்னா அழகாகவே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சது தான் வச்சு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த இதெல்லாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண தெரியாது. பயம் வேறு, கலசம் வச்சதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஏன்னா அம்மன் வந்து அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து தொடுறாங்க, அது கீழே விழுற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணக்கூடாதும்மான்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 8:30 போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சாமிக்கு வந்து கண் திருஷ்டி சுற்றி போடணும்னு சொல்லிட்டு சுற்றி போட்டிருந்தேன். பாப்பா வந்து நெட்டுடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் தான் வந்து எல்லாமே வந்து சொல்லுவாம்மா, இது பண்ணுங்களாம்மா, அது என்னம்மா இதுக்குமான்னு ஒவ்வொரு பூஜையுமே கேட்பா, நுணுக்கமாக கேட்பா. அதை நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே எனக்கு ஞாபகப்படுத்துவாள். அந்தளவுக்கு வந்து அவள் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக அந்த பூஜை விஷயங்கள் எல்லாம் கேட்பா. ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி பண்ணோம்னே அதே மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ திருஷ்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் புனர் பூஜை பண்ணணும். ஸோ 6 to 7:30 இந்த நேரத்துக்குள்ளே நம்ம புனர் பூஜை பண்ணிடணும். இன்றைக்கி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்கா, அதனால் நான் கோவிலுக்கும் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு பாலில் வந்து கற்கண்டு போட்டு ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு அம்மனுக்கு வந்து கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக நான் கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பூஜை வந்து பாருங்களேன், நம்ம 2 நாள் அவங்கள நல்லா வச்சு கும்பிட்டு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வந்து அந்த புனர் பூஜை பண்ணும்போது ஒவ்வொன்றா எடுக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு எனக்கு. சீரியஸாக சொல்லணும்னா அதை பண்ணும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதை விட அதை கலட்டும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், இருந்தாலும் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா வந்து பொறுமையாக கழட்டிகிட்டு இருந்தேன்.
ஸோ அதெல்லாம் கழட்டி ஒரு இடத்துல வைக்கணும்ல, அதனால் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸோ இந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு பூ வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு இந்த பூவை எடுத்து பாப்பாவுக்கு வச்சு விட்டுட்டேன். ரொம்ப வாசனையான இருந்தது இந்த பூ எல்லாமே. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜடையில் இருக்கக்கூடிய அந்த பின்னை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அம்மனை எடுத்துகிட்டு போய் அரிசி பானையில் வச்சுட்டேன். ஸோ அரிசி பானையில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அம்மன் உட்கார்ந்ததாக அர்த்தம். அரிசி பானையில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே தன தானியத்திற்கு வறுமை என்ற நிலையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த புனர் பூஜையே பண்ணுறோம். ஸோ மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் அமர்வதோடு இல்லாமல் நமக்கு வறுமை நிலையை அகற்றுவாள் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் பண்ணதுக்கப்புறமா நான் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூலும் இருந்துச்சு. அதனால் அவங்களையும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டேன். நேற்று என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் இது எல்லாமே ஒட்டுக்க வந்தது ரொம்ப விசேஷம் இல்லை. ஏன்னா தாயாரும் சரி பெருமாளுக்கும் சரி 2 பேருக்கும் உரிய இந்த நாளில் இந்த பூஜையை பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லை சனிக்கிழமை இன்றைக்கி விஷ்ணுபதி காலம் வேறு. ஸோ பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்தது இன்னுமே மன நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கலசத்தில் இருக்கிற பொருள் எல்லாமே நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸோ தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அரிசி சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். காரம் மட்டும் செய்யக்கூடாது, நான்வெஜ் செய்கிற பொருளில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாவிலை, வெற்றிலை, எலுமிச்சை பழம் இது எல்லாமே நம்ம சாமியோட திங்ஸ் எல்லாமே கலைப்போம்ல. காஞ்சி போன பூ இதெல்லாம் நம்ம ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுருவோம் இல்லையா. ஸோ அதோடு சேர்த்துக்கலாம். நான் அதை ஷார்ட்டில் போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதை சொல்லிடுறேன். இதில் இந்த மஞ்சள் கயிறு நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி படத்துக்கு போட்டுடலாம், இல்லைனா நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் கொம்பு நம்ம உரசி முகத்தில் பூசிக்கலாம். வசம்பு பார்த்திங்கன்னா வசியத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் இந்த வசம்பை நெய் தீபம் ஏற்றி கொஞ்சமாக அதில் சுட்டு முனையில் சுட்டோன்னா கருப்பாக வரும். அதை நல்லா நெய்யில் குழச்சி நம்ம நெத்தியில் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நினச்ச காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வசம்பு போடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐயர் சொல்லியிருந்தார். அதனால் நான் அதை போட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், மாசிக்காய் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த காயின் பார்த்திங்கன்னா நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம், இல்லைனா மணி பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே மணி அட்ராக்ஷன் உள்ள பொருள். அதனால் இதெல்லாமே நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். பணம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. வெற்றிலை இது எல்லாமே அந்த காஞ்ச பூவெல்லாம் போட்டு வைக்கிறீங்களே அதில் போட்டுக்கலாம். ஸோ கடைசியாக ஒரு பச்சை கற்பூரமும் போட்டிருந்தேன், காதோர கருகமணியும் போட்டிருந்தேன். இந்த கருகமணியை நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறீங்களே அது கூடவே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கூட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கக்கூடியது தான். ஒரு சிலதெல்லாம் மட்டும் நம்ம பூ சாமிகளை பயன்படுத்துகிற அந்த குப்பையோடு நம்ம அதை போட்டுடலாம். இந்த வருஷம் இப்படி தான் எங்கள் வீட்டில் வர மகாலட்சுமியோடைய வழிபாடு செய்துள்ளேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சியம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த வருஷம் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களாலையும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு நிச்சயமாக செய்ய முடியும். நான் பண்ண இந்த வரலட்சுமி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.